புதுச்சேரி கடலூர் ஆர்ச் பிஷப் டாக்டர் பிரான்சிஸ் காலிஸ்ட் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற புதுச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் என்ஆர் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற மக்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் அவர்களே, திரு ஆறுமுகம் என்கிற ஏகேடி அவர்களே, விக்னேஷ் கண்ணன் அவர்களே, மக்களவை உறுப்பினர் அண்ணன் MK விஷ்ணு பிரசாத் அவர்களே, திரு ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் நமசிவாயம் அவர்களே, அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பி ராஜவேல் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் VP சிவக்கொழுந்து அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் ராஜசேகரன் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் AMH நசீம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் K நாராயணசுவாமி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் G நேரு என்ற குப்புசுவாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆயர் பொதுமக்களே, தம்பி மேத்யூ அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற இந்த மறை மாவட்டத்தை சார்ந்த இறை பணியாளர்களே, தமிழ் சொந்தங்களே, என்னுடன் வருகின்றிருக்கிற கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் உள்ளிட்ட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். MEP மிஷன் இன் இந்தியா பாரிஸ் அயலக மறைபரப்பு சபையின் 250வது ஆண்டு நிறைவு விழா இன்று தொடங்கி தொடர்ச்சியாக 3 நாட்கள் நடைபெற உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விழாவின் தொடக்க நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் பிரான்சிஸ் காலிஸ்ட் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆயர் பெருமக்கள், இறை பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். MEP என்கிற பாரிஸ் அயலக மறைபரப்பு சபை 1777 இந்தியாவில் குறிப்பாக புதுச்சேரியில் தொடங்க பெற்று 250 ஆண்டுகள்
வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. சொந்த நாட்டில் இறைப்பணி செய்வது என்பதை தாண்டி அயல் நாடுகளுக்கு சென்று அங்கேயே தங்கி இருந்து தமது இறுதி மூச்சு வரையில் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை கொண்ட ஒரு சபை MEP என்கிற இந்த சபை. அது பிரான்சில் இருந்து இங்கே வந்து 250 ஆண்டுகளுக்கு முன்பு சபையை தொடங்கி அதன் மூலம் வெறும் மத பிரச்சாரம் செய்வது என்று இல்லாமல் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், மாணவர்களுக்கான விடுதிகள், தொழிற்பயிற்சி நிலையங்கள், அனாதைகளுக்கான இல்லங்கள் போன்றவற்றையெல்லாம் உருவாக்கி மக்கள் மீது கருணை பொழிந்து இறைப்பணி ஆற்றியவர்கள் இந்த சபையை சார்ந்த அருட்தந்தைமார்கள். சொந்த மண்ணை விட்டு அயல் நாடு செல்ல வேண்டும் என்பது, மன வாழ்க்கை இல்லாமல் துறவு பூண்டு மக்கள் பணி ஆற்றுவது என்பது தொண்டுள்ளத்தை மட்டுமே தமது கடமை என கொண்டு எத்தகைய நெருக்கடி நிலையிலும் பின்வாங்காமல் கருணை பொழிய மக்களுக்கு பணியாற்றுவது என்கிற அந்த தொண்டுள்ளம், சர்வீஸ் மைண்ட் செட், இதுதான் இந்த சபையின் முக்கிய நோக்கங்கள். கிறிஸ்தவத்தை பரப்புவது என்பது வெறும் மத பிரச்சாரம். அவ்வாறு இல்லாமல் அன்பை பரப்புவது, கருணையை பரப்புவது, அன்பு செலுத்துவதன் மூலம், கருணை காட்டுவதன் மூலம் மக்களிடையே நல்லிணக்கத்தை பேணுவது என்கிற உயரிய நோக்கம் கிறிஸ்தவ சபைகளை வெறும் மதம் பரப்புகிற நிறுவனங்களாக இன்றைக்கு பலரும் சித்தரிக்கிறார்கள். 250 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வாழ்ந்த இந்த மண்ணின் மைந்தர்களின் நிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதை நாம் தேடி பார்த்தால், ஆய்ந்து பார்த்தால், கூர்ந்து படித்தால் தெரிய வரும். என் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை, பள்ளியில் காலடி எடுத்து வைத்த தலைமுறை. கல்லூரியில் நான் தான் முதல் தலைமுறை. பல்கலைக்கழகத்தில் அடியெடுத்து வைத்தது என் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை. அப்படி என்றால் என் பெற்றோருக்கு கல்வி வாசனை கிடையாது. இது இந்த நூற்றாண்டில் 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இதுதான் நம்முடைய வாழ்வியல், வாழ்நிலை. என் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கல்வியை பற்றி ஏதேனும் தொடர்பு இருந்திருக்குமா, புரிதல் இருந்திருக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். என்னுடைய முப்பாட்டனுக்கும் முப்பாட்டிக்கும் கல்வி தொடர்பான அறிதல், புரிதல் இருந்திருக்குமா, அறிமுகம் கிடைத்திருக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி கல்வி வாசனையே இல்லாமல் கிடந்து மாற்றாரின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு நரகத்தில் ஓடுவது போல் உழன்று கொண்டிருந்த மக்களை நாடி சென்று, தேடி சென்று, அவர்களை தொட்டு ஆற தழுவி
அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய ஒரு மகத்தான மக்கள் பணிதான் கிறிஸ்தவ சபைகள் மேற்கொண்ட பணிகள். நன்றி உணர்வோடு நாம் இதனை எண்ணி பார்க்க வேண்டும். இது வெறுமனே நன்றி செலுத்துகிற கோணத்தில் பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நன்றி உணர்வோடும் இதை அணுக வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவர்களே, சில பத்தாண்டுகளுக்கு முன்பே பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் பள்ளிக்கூடம் பக்கமே திரும்பி பார்க்கிற சூழல் இல்லை. இங்கே அங்கொன்றும் இங்கொன்றும் தான் பள்ளிகள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே குருகுலம் தான் இருந்தது. அதிலே குறிப்பிட்ட சிலர் தான் கல்வி பயில முடியும். பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு ஓபிசி என்று அழைக்கப்படக்கூடிய சமூக பிரிவை சார்ந்த மக்களும் சரி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சமூக பிரிவை சார்ந்த மக்களும் சரி, குருகுலம் இருந்த காலத்தில் அவன் பார்வையில் எல்லோரும் ஒரே வகைதான், ஒரே சமூகம்தான், ஒரே வர்ணம் தான். அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அவர்கள் வசிக்கிற வாழிடம் சுகாதாரம் இல்லாமல் கிடந்தது. பன்றிகள் உழலுகிற இடத்தில் தான் மக்களும் கிடந்தார்கள். நாய்க்குட்டிகளும் பன்றிக்குட்டிகளும் விளையாடுகிற வீதிகளில் தான் பிள்ளை குட்டிகளும் விளையாடி கொண்டிருந்தார்கள். சேறு சகதிகளில் உழன்று கொண்டிருந்தார்கள். அவர்களை நெருங்குவதற்கு கூட இங்கே இயலாத நிலை இருந்தது. அண்டாமை, அன்அப்ரோச்சபிலிட்டி இருந்தது. தீண்டாமை மட்டுமல்ல, அன்டச்சபிலிட்டி மட்டுமல்ல, அன்அப்ரோச்சபிலிட்டி இருந்தது. நெருங்கினாலேயே தீட்டு. அன்சீபிலிட்டி, பார்க்கவே கூடாது, பார்த்தாலே தீட்டு. இப்படி இந்த சமூகத்தை இந்தியா முழுவதும் பாகுபடுத்தி ஒடுக்கி அவர்களின் உழைப்பை சுரண்டி கொண்டிருந்த காலத்தில் தான் மனிதநேயம் உள்ளவர்கள் மறைபரப்பு சபை என்கிற பெயரில் இந்த மண்ணில் அடியெடுத்து வைத்தார்கள். அவர்கள் வந்த பிறகுதான் இன்றைக்கு மீனவர்களாக இருந்தாலும் சரி, தலித்துகளாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் அன்பொழுக அரவணைத்து அவர்களை தொட்டு ஆறத் தழுவி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை வளர்த்தார்கள். அந்த பணிகளை செய்ய வந்தவர்கள் தங்களுக்கென்று ஒரு குடும்பம் என்று இல்லை, மன வாழ்க்கையை துறந்தவர்கள். மற்றவர்களை போல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், 2 பிள்ளைகளை பெற வேண்டும், வாரிசுகளை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு கோடிக்கணக்கிலே சொத்து சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாமல் மக்களோடு மக்களாக கிடந்து அவர்கள் உண்ட உணவையும் உண்டு அவர்களுக்காக பணியாற்றியதோடு மட்டுமில்லாமல் ஆங்காங்கே பள்ளிகளை, கல்லூரிகளை, தொழிற்பயிற்சி நிலையங்களை உருவாக்கி அவர்களுக்கு வெளிச்சம் தந்தவர்கள்தான் மறைபரப்பு சபையை சார்ந்தவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த துணிச்சலை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்ட பரம்பரை என்று பெருமை பேசுகிறோம் என்று சொன்னால், மூவேந்தர் பரம்பரை என்றெல்லாம் பெருமை பேசுகிறோம் என்று சொன்னால், இந்த விழிப்புணர்வை பெறுவதற்கு கூட இது போன்ற மிஷனரிகளால் தான் முடிந்தது. இவர்கள் தந்த கல்வியால் தான். வேறு எந்த மிஷனரி இங்கே அனாதை இல்லங்களை உருவாக்கியது 200 ஆண்டுகளுக்கு முன்னால்? கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள் என்று ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. அவர்களுக்கு எதிரான வெறுப்பு பரப்பப்படுகிறது.
ஆனால் என்ன நிலை? 250 ஆண்டுகளாக இந்த MEP சபை செய்திருக்கிற சாதனைகள் என்ன? சமூக விழிப்புணர்வு எத்தகையது? இவர்கள் மூலம் கல்வி பெற்றவர்கள் எத்தனை கோடி பேர்? எண்ணி பாருங்கள். இந்த காலத்திலே கூட ஆட்சியின் திட்டங்கள் வந்தால் கூட அரசு மருத்துவமனை கட்டிடம் வந்தால் அது சேரிக்கு வராது, வங்கி கட்டிடம் வந்தால் அது சேரிக்கு வராது, பேருந்து நிறுத்தம் வந்தால் அது சேரிக்கு வராது, பள்ளிக்கூட கட்டிடங்கள் வந்தால் அது சேரிக்கு வராது. இப்போது இந்த காலத்திலும் கூட போராடித்தான் அதை செய்ய வேண்டும் என்கிற நிலை. ஆனால் இங்கே சாதியை பார்க்காமல், பாகுபாடுகளை பார்க்காமல், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை உருவாக்கியவர்கள், மருத்துவமனைகளை உருவாக்கியவர்கள், சுகாதார விழிப்புணர்வை உருவாக்கியவர்கள், நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும் என்கிற ஒரு நாகரிகத்தை வளர்த்தவர்கள், வேலை செய்துவிட்டு கூலி கேட்க போகிற போது கூட புறக்கடை வழியாக பின்வாசலுக்கு வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த சமூக கட்டமைப்பில் தன் வீட்டுக்குள்ளே பட்லராக சேர்த்து சமையலறை வரை கொண்டு போய் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டியவர்கள். என் நாட்டு வகை உணவு வேண்டாம், உன் கலாச்சாரப்படி நீ உண்ணுகிற உணவையே நானும் சாப்பிடுகிறேன் என்று இந்த மக்களோடு நண்டு மெத்தைகளை சாப்பிட்டு, இந்த மக்களோடு மாட்டிறைச்சியை சாப்பிட்டு, இந்த மக்கள் எதை உண்ணுகிறார்களோ கம்பு, சோளம், வரகு போன்ற தானிய வகை உணவுகளை சாப்பிட்டு கஞ்சி குடித்துக் கொண்டு வாழ்வது என்பது எவ்வளவு எளிமையான வாழ்க்கை. இந்த எளிமையை நாம் எங்காவது போற்றுகிறோமா? எண்ணி பார்க்கிறோமா? அதை பற்றி நாம் உரையாடுகிறோமா? இவ்வளவு தாம்பிகமான வாழ்க்கையை வாழுகிற இந்த சமூக கட்டமைப்பில் இன்னும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மறைபரப்பு சபையை சார்ந்தவர்கள், அருட்தந்தைகளாக இருந்தாலும் கன்னியாஸ்திரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அதுதான் கிறிஸ்தவம் போதித்திருக்கிறது. அவர்களை அப்படி ஆளாக்கி இருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்கிற பொறுப்பை தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு சபைதான் MEP என்கிற இந்த சபை. இது இன்றைக்கு 250வது நிறைவு விழாவை கொண்டாடுவதை எண்ணி பெருமைப்படுகிறேன். எனக்கு பின்னர் ஏராளமான தலைவர்கள் பேச வேண்டும். அமைச்சர் பெருமக்கள், நம்முடைய முதலமைச்சர் உட்பட பலரும் பேச காத்திருக்கிற நிலையில் நான் இந்த அளவில் எனது உரையை நிறைவு செய்து இந்த வாய்ப்பு வழங்கியதற்காக மீண்டும் ஒரு முறை டாக்டர் பிரான்சிஸ் கார்டிஸ்ட் அவர்களுக்கும் இறைப்பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.